அப்பா அப்பா என்னடா என்னப்பா தனியாக சிரிச்சுட்டு இருக்கேள்? புஸ்தகம் பார்த்துட்டு இருக்கச்சே. பாதுகாப்பு சாஸ்திரத்தில் ஒரு சூப்பர் ஸ்லோகம். இன்னைக்கு ப்ரெசன்ட் பாலிடிக்ஸ் அப்படியே தேசியம் போட்டு வச்சிருக்க. அப்பனா அது வேற லெவல் கண்டென்ட்டாக இருக்கும் போல் இருக்கே. சொல்பா ப்ளீஸ். சந்தேகம்லாம் கேட்க ஆசையா இருப்பா. சொல்பா. அதிகார பரிகிரக பద్ధதியில் ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் அதிகார பரிகிரக பద్ధதியில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. ஆக்சுவலி சமீபத்தில் நம்ம நரேந்திரன், யாரு, மோடி, நரேந்திரன் மோடிஜி பிரதமர், அவர் ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தார். அது கலிங்கம், அங்கம், மகதம் இதெல்லாம் கேப்சர் பண்ணி எடுத்து இன்னும் ஒண்ணு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். தட் மீன்ஸ் பீகார், அப்புறம் ஒடிசா, இதெல்லாம் சொல்லப்படுறது. கலிங்கம்னா ஒடிசாக்கு பேரு. ஏன்னா இது எல்லாமே என்ன எடுத்து அப்படி கேட்டா தேசத்துடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு இடம். இது மூலமா நிறைய என்ன சொல்றது, தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. குறிப்பா ஊடுருவல். ஊடுருவலா? ஏன்னா எல்லைகள் இருக்கிறதுனால எல்லைகள் வழியாக ஊடுருவல் அதிகமா போயிட்டது இல்லையா? ஊடுருவல் இது தடுக்க வேண்டியதான ஒரு நிர்பந்தம் வருது. இது கொஞ்சம் அந்த ரகுவம்சத்துக்கு போயிடலாம். நம்ம ரகுவம்சத்திலே பாதுகாப்பு சாஸ்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ராமன் காட்டுக்கு போயிட்டான், தசரதன் போயிட்டான், அப்புறம் பரதன் ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டேன்ட்டான். கிட்டத்தட்ட யார் ஆட்சிக்கு வருவா? இப்ப நம்ம ஊர்ல இன்னைக்கு மே 8 தமிழகம் எப்படி இருக்கு? அப்புறம் யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்னா இப்ப சத்ருக்கள் இருக்காங்க, இந்த ஊடுருவல்காரர்கள். எப்படியாவது இந்த தேசத்தை தாங்க அடைஞ்சிடணும்ன்றதாக வெறி கொண்டு அடையக்கூடியவார்கள். அவெல்லாம் இதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் எதிர்பார்த்துட்டு இருக்கான். ரந்திரான்வேஷண தக்ஷானாம் திஷாம் ஆமிஷதாம் யயம் அப்படின்னு காளிதாசன் சொல்றான். ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குமா? அந்த வாய்ப்பு கிடைச்சா இந்த தேசத்துக்குள்ள ஊடுருவி நாம ஒட்டுமொத்தமா இந்த தேசத்தை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். யாரு? சத்ருக்கள். அப்படி இருக்கிறவாளுக்கு சர்ப்ரைசிங்கா அவளால உள்ளே வர முடியாமல் கம்ப்ளீட்டா அந்த லூப் ஹோல்ஸ் ஓட்டையில அடைச்சு ஏற்கனவே திருட்டுத்தனமா உள்ள குடியேறி இந்த தேசத்தை நாசம் பண்ணவா அத்தனை பேருக்கும் பெரிய லெவல்ல ஒரு பயத்தை விளைவிப்பதாக பாதுகாதேவி பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். என்னமா ஒரு கண்டென்ட் இல்லையா? இத இப்போ நம்ம பிரதம மந்திரி பேசினார் இல்லையோ, அங்கம் கலிங்கம் அப்படின்னு மகதம்னு சொன்னார் இல்லையோ, சுவாமி பார், மகத அங்க கலிங்க வங்க முக்கியான் விமதான் ரந்திர கவேஷிண சசைன்யான் ரகுபுங்கவ பாதுகே விஜிக்யே பரத சாசனமுத்வஹன் பவத்யாஹ. எல்லா இடத்துலயும் ராமராஜ்யமாக பாதுகாராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுதான் முக்கியம். போடு சக்கா. அந்த பதத்தை கவனிக்கணும். எல்லா இடத்துலயும் பாதுகாராஜ்யம் ராமராஜ்யம் அர்த்தம். புரிஞ்சுதா? யாரெல்லாம் கையில கத்தி எடுத்துட்டு இல்ல துப்பாக்கி எடுத்துட்டு வன்முறையில இறங்கினாலோ அத்தனை பேர் இப்ப ஜெய் ஸ்ரீராம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலும் இல்லையோ? ஆமா, சந்தேகமே வேண்டாம் இல்லையா? இந்தந்த தேசங்கள் நமக்கு ஒட்டுமொத்ததான பாரதத்துக்கு த்ரெட்டனிங்கா இருந்த பொழுது பாதுகாராஜ்யம் இந்த தேசங்களில் ஏற்படுத்தப்பட்டதுனால பாரத தேசத்துடைய எல்லைகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. என்ன வேற லெவல் கண்டென்ட்டா இருக்கு அது இல்லையா? பாதுகாராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கரெக்டா பாரு, ஸ்லோகமே மகத அங்க கலிங்க வங்க முக்கியா. கடைசியில வங்கம் எது? வெஸ்ட் பெங்கால். அவ்வளவுதான். வேற லெவல் கண்டென்ட் இது. ஓகேவா? இதெல்லாம் அப்படியே வாசிட்டு இருந்துச்சு, சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னதான் இப்போ நியூஸ் அப்டேட்டாக இருந்தால், என்னதான் ரீசெண்ட் அப்டேட்டாக இருந்தாலும் அது அப்படியே சம்பிரதாயத்துக்குள்ளே லிங்க் பண்ணுற பார்த்தியா? அங்கே நிற்கிறேன் இங்கோ. ஜெயகருட சுபர்ணா. तो उसके 3 मजबूत स्तंभ थे. ये स्तंभ थे अंग यानी आज का बिहार, बंग यानी आज का बंगाल,
और कलिंग यानी आज का ओडिशा।